வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் திவ்யா. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பதிவாகி இருக்கு. அதிக அளவிலான மழை எங்கு பதிவாகி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நெல்லை மாவட்டம் சங்கரன்கோவிலில் 14 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கு. குறிப்பா தென் மாவட்டங்களில் அதிக அளவிலான மழை பதிவு இருக்கு. இதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மதுரை, திண்டுக்கல், கொடைக்கானல் போன்ற இடங்களிலும் மழை பதிவாகி இருக்கு. சென்னையிலும் குறிப்பிடத்தக்க அளவிற்கு மழை பதிவாகி இருக்கு. கடந்த சில நாட்களுக்கு முன்பு வங்கக்கடல்ல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நீடித்தது. அது வலுவிழந்தது. தற்போது அது முற்றிலுமா மறைந்திருக்கிறதா சென்னை வானிலை ஆய்வு மையம் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. எனினும் லட்சத்தீவு அருகே ஒரு புதிதாக மேலடுக்கு சுழற்சியா இருந்தது. தற்போது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி நீடிக்குது. இதன் காரணமா தமிழகம், புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கு. செயற்கைக்கோள் புகைப்படத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த லட்சத்தீவு அருகே அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நீடிக்கிறத பார்க்க முடியும். இதன் காரணமா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி ஒட்டிய பகுதிகளான கோயம்புத்தூர், தேனி உள்ளிட்ட இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கு. இதுதான் தற்போதைய வானிலை நிலவரம்.